ஹாய் நண்பர்களே, உலகத்துல சாதிப்பதற்கு பெரிய ஆளா மாறுறதுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்ம மேல நம்ம ரொம்ப நம்பிக்கையா இருக்கணும். நம்மளால எல்லாம் முடியும்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேகர் சொல்றத நம்ம கேட்கிறோம். ஆனா ஒரு ஆணுடைய பிள்ளைக்கு தன் மீது இருக்கும் நம்பிக்கையை விட கடவுள் மேல நம்பிக்கை ஒரு படி அதிகமா இருக்கு. பாருங்க, இன்னைக்கு நம்மளால சில காரியங்களை செய்ய முடியும், நம்மளால சில காரியங்களை செய்ய முடியாது. நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தாலும் என்னால ஒரு குறிப்பிட்ட அளவான வெயிட்டுக்கு மேல என்னால தூக்க முடியாது. ஒரு 80 கிலோ என்னால தூக்கலாம் அப்படின்னா, நான் எவ்வளவு தன்னம்பிக்கையோட கூட இருந்தாலும் என்னால என்னுடைய திறனுக்கு அதிகமான வலுவை என்னால தூக்க முடியாது. அப்படியானா என் நம்பிக்கை மட்டுமல்ல, நான் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறேன், என் மீது நம்பிக்கை இருக்கு, நான் இன்னொருத்தரை என் கூட சேர்ந்து நம்பி இருக்கிறேன் அப்படின்னா, அவரும் எனக்கு உதவி செய்கிறார் அப்படின்னா, என்னால 80 கிலோ தூக்க முடியும்னா அவருடைய பலனும் என்னோடு கூட இணைந்து நான் மிகப்பெரிய ஒரு வெயிட்டை என்னால தூக்குறதுக்கு எனக்கு பலன் கிடைக்கும். அப்ப என் மீது உள்ள நம்பிக்கை என்னுடைய முழு திறனை தான் வெளிப்படுத்த முயற்சி முடியுமே ஒழிய, என் மீது உள்ள நம்பிக்கையினால என் திறனுக்கு அதிகமான காரியங்களை செய்வதற்கு ரொம்ப கடினமானதா இருக்கும். அதே போல பாருங்க, இன்னைக்கு நம்ம மேல உள்ள நமக்கு இருக்கிற நம்பிக்கையை விட கடவுள் மேல நமக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கும் பொழுது, நம்ம மீது உள்ள நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய திறன், அது மாத்திரமல்ல கடவுளுடைய திறனும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது அதனுடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்யும். ஏன்னா நம்மளால முடியாத நிறைய காரியங்கள் உண்டு, கடவுளால முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நம்ம பாக்கியவான்கள். நம்மள வச்சிருக்கிற நம்ம நம்பிக்கையை விட கடவுள் மேல அதிக நம்பிக்கை வைத்திருப்போம். பாக்கியவான்களாய் பாக்கியமான காரியங்களை பெற்றுக்கொள்வோம்.